ரிஷபராசிக்கு வந்து குரு பயிற்சினே இல்லைம்மா, ஆல்மோஸ்ட் எல்லா பயிற்சியுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது நிறைய ரிஷபராசி அன்பர்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் போடுவாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க, எந்த எக்ஸலன்ஸியும் எங்களுக்கு நடக்கலையே அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னென்னம்மா, இது கோச்சார பலன். அதுக்கு காரணம் உங்கள் சுய ஜாதகம் என்ன தசை நடக்குது. பெரும்பாலும் மத்தியம வயசு ரிஷபராசி அன்பர்கள் ஒன்று குரு தசையில் இருப்பாங்க, இல்லைன்னா சனி தசையில் இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்தில் என்ன பாவத்தில் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி குரு வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 8க்கும் 11க்கும் அதிபன், அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். அப்போ எந்த தசையில் இருக்கீங்க அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கோச்சார பிரகாரம் இப்போ குரு எப்படி இருக்குது அப்படின்னா, வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் டுவர்ட்ஸ் எக்ஸலன்சி அப்படின்னு தான் சொல்லணும். எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அடுத்து நீங்கள் கேட்பீங்க, அதனால நானே முன்னாடி சொல்லிடுறேன். சனி வந்து லாப சனியாக இருக்கான். நீ என்ன வேலைனாலும் செய், அதுக்கான உரிய லாபத்தை நான் கொடுப்பேன். நீ எள்ளுக்கு வந்து வியாபாரம் பண்ணுற அப்படின்னா எள்ளுக்கான காசு கொடுப்பேன். கொள்ளு வியாபாரம் பண்ணுறேன்னா கொள்ளுக்கான காசு கொடுப்பேன். நான் எல்லளவு மிச்சம் சொச்சம் வைக்காமல் கொடுப்பேன். அதுதான் சனியினோட கேரக்டர். சனிக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த 12 ராசிகளையும் ஃபஸ்ட்டு சூப்பர் டூப்பர் 24 மணி நேரம் நான் உழைக்க ரெடி. 365 நாள்னா முதல்ல ரிஷபம், 2வது தான் மகரம் கூட சொல்லலாம். அப்போ உழைக்க நீங்கள் ரெடி. ஆக சனி பகவான் உங்களை எந்த விதத்துலையும் கெடுக்க போகிறாரு, கொடுக்க அவர் ரெடி. அப்போ அது ஒரு பிளானட்டரி பொசிஷன் பாசிட்டிவாக இருக்குங்களா. அதுக்கும் மேலே ராகு 10ஆம் பாவத்தில் இருக்கான். 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. 10ல் ஒரு பாவி இருக்கான், நீ அரசனை போல இல்லை சக்கரவர்த்தி போல வர்றதுக்கான வழியும் வாய்ப்பு உண்டு. நீ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கின அப்படின்னா சரி. இப்போ குரு எங்கள் பாவத்தில் இருக்கா, 3ஆம் பாவத்தில் இருக்கான். 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சி ஸ்தானத்தில் குரு பெருசாக வந்து அந்த பாவம் வந்து பெருசாக பாசிட்டிவான பாவம் கிடையாது அப்படின்றவங்க சில ஜோதிடம் தெரிஞ்சவங்க கேட்பாங்க. பாசிட்டிவான பாவம் இல்லை அப்படின்னாலும்மா ரிஷபராசி அன்பர்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவான் தான். சுக்கிரனுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னா பகை கிரகம். பகை கிரகம் 3ஆம் பாவத்தில் இருக்கிறது பிரச்சனை இல்லை. அதுக்கும் மேலே குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு தான் பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 3ஆம் பாவத்தில் குரு இருக்கிறது தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா? தப்பு இல்லைம்மா. 3ஆம் பாவத்தில் குரு அப்படின்றது முயற்சி ஸ்தானம். ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் தப்பான ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்கும். இந்த அன்பு, காதல், உண்மையான பாசம், லவ், ரொமான்ஸ், இதுதான் ரிஷபத்தினோட வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். 60 வயசு ரிஷபத்து கூட வந்து பார்த்திங்கன்னா என்னம்மா சாப்பிட்டே அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் தேவை. எப்பயுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்பை நோக்கியே பயணிக்கக்கூடியவங்க. எனக்கு அன்கண்டிஷனல் லவ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உலகத்துலேயே அது பஞ்சமா, அப்போ இவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்க போகுது இல்லையா? ஸோ இவங்களோட வாழ்க்கையினோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். 20 வயசில் நீ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கின அப்படின்னா 60 வயசில் நீ பெரிய பெரிய ஞானி ஆகிடுவேன். 30 வயசில் புரிஞ்சுக்கினா கூட நீ பெரிய லெவலில் சாதிக்கலாம்.